Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. காதலும் கடந்து போகும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே எனக்கு ரீல் இருக்கும் என்ன டேக் பண்ணி. தட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். இந்த காதலும் கடந்து போகும்ல கிளைமேக்ஸ் சீன்ல வந்துட்டு நீங்களும் விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. இந்த இடத்துல என்ன ஆக்ஷன் நடக்குது, வாட் ஆர் ஐ ட்ரைங் டு கன்வே? ரெஜிஸ்டர் தேர் இட் செல்ஃப். அந்த ஜாய்க்காக தான் அந்த ஸ்மைல். ஏர்லியரா சொல்லாம இருந்த ரொம்ப பாசம், அஃபெக்ஷன், கிராட்டிடியூட் எல்லாமே அது இருக்கு. என் வெண்விழி தலைக்கு மேல் திறந்ததோடடா, அந்த வெண்ணிலா வீட்டுக்குள் நுழைந்ததோ, அது கனவோ நிஜமோ காதல் மந்திரமோ. என் பேர் யாழினி. நல்ல குடும்பத்துல பிறந்த ஒரு என் பேர் யாழினி. நல்ல குடும்பத்துல பிறந்த ஒரு If you love something, set it free. Should come back, it is yours. Should not come back, never was. ஹலோ வணக்கம் மாதன் சினிமா வியூவர்ஸ். நான் உங்கள் நிக்ஷா சுவாமிநாதன். வெல்கம் டு ஆதன் சினிமா சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எந்த டீம் இன்டர்வியூ நம்ம பார்க்க வந்திருக்கோம்னா ஹார்டினோட டீம் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட டேரக்டர், உங்களோட ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்டர் எல்லாருமே நம்மளோட வந்திருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட இந்த மூவில என்னெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்க போகுதுன்றதை நம்ம இன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் டீம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹாய், குட். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்களும் எல்லாருமே சூப்பரா இருக்கீங்க. ஸோ ஹார்டின் இதோட டீசர் அண்ட் மோஷன் போஸ்டர் இது எல்லாமே பார்த்தோம். அண்ட் ட்ரைலர் ஆல்சோ இஸ் வெரி ப்ராமிசிங். அண்ட் புதுசா இது ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்றது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் டேரக்டர் சார் கேட்கிறேன், பிகாஸ் யூ ஆர் டெபியூ டேரக்டர். ஸோ நீங்க உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னால ஹவு டு யூ ஃபீல்? ஹாப்பி. சொல்லி முடிச்சிட்டேன். சந்தோஷமா இருக்கு. படம் நல்லா வந்திருக்கு. படம் முடிஞ்சிருச்சு, நாங்க பார்த்துட்டோம். ஸோ இது ரெகுலரான ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரியா இல்ல கேன் வி எக்ஸ்பெக்ட் சம்திங் டிஃபரெண்ட் ஃப்ரம் திஸ்? லவ் ஸ்டோரிஸ்னாலே பியூட்டிஃபுல்லாக அந்த மாதிரியான ஸ்பேஸில் தான் இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி. ஓகே. ஸோ இதில் ரெண்டு ஆக்ட்ரஸ் இருக்கிறதுனால ரெண்டு டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரிஸ் இருக்குமா? ஆமாம், 2 ஸ்டோரி வேர்ல்ட்ஸ் இருக்குது. 3 டெரைனில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஜெய்ப்பூர், சென்னை அண்ட் ஊட்டி 3 டெரைனில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு லவ் இருக்குது. அது மீட் பண்ணுற ஒரு காமன் பாயிண்ட்டும் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியாக இருக்கும் இது ஆக்சுவலி. ஸ்கிரிப்ட் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு அப்போவே ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃப்ரம் த பிகினிங். பிகாஸ் நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் நடிக்கிறேன். ஸோ நீங்கள் நடித்த ஃபிலிம்ஸில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரா? டிஃப்ரெண்ட், நாட் ஜான்ரா, நாட் ரியலி, பட் கேரக்டர் ஆர் வாட் ஐ வென்ட் த்ரூ, லைக் அந்த ஸ்பெசிஃபிக்கலி அந்த கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மைண்ட் ஸ்பேஸ் ஸ்பெசிஃபிக்கலி. ஓகே ஓகே ஓகே. ஸோ மேம் நெக்ஸ்ட் தெரியுங்களா? ஸோ உங்களோட மஸ்ட் ஃபிலிம், இந்த ஃபிலிமோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது ஃபஸ்ட் அதை சொல்லிடுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் கிடைக்கிறதே ரொம்ப ரேர். ஸோ ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். அண்ட் கொஞ்ச நாள் அது என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னே எனக்கு தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்பயுமே ஒரு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க போகிறோம் அப்படின்னா நான் இதை வந்து இந்த குணிக்கு என்னப்பா நடிக்கவே வரல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஒரு டேக்லைன் வந்து எப்பயுமே நம்ம கான்ஷியஸாக இருக்கும். ஸோ ஆக்டிங் இந்த ஃபிலிம்ல நீங்கள் வந்து ஃபுட் பண்ண இதை வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு? I think இதில் ஆக்சுவலி கிஷோர் அண்ட் ஹிஸ் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் தே டுக் ஸோ மச் கேர். ஸோ ஏதாவது ஒன்று தப்பாக பண்ணாலும் வந்து தே சே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் லைக் தே ரியலி டுக், அந்த டேக் வரக்கூடாதுன்னு தே ரியலி புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் ஐ திங்க். ஸோ கிரெடிட்ஸ் டு எவ்ரிபடி அங்கே. ஆமாம், பயங்கரமாக. ஆமாம், குட் டு ஹியர். ஸோ சார் நீங்கள் சொல்லுங்கள், உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எங்களுக்கு வர படம் பண்ணி இந்த மாதிரி வெயிலான இதுலலாம் வந்துட்டு நம்ம பார்த்தது கரெக்டாக வெளியும் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்றது. ஸோ இதில் வந்து நீங்கள் லீட் ரோலில் நடிக்கிறீங்க. இதில் எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இந்த படம் வந்து ஒடிக்கிட்டேன்? ஹார்டின் வந்து ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப கியூட்டான ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும்.
நம்ம நிறைய படம் பார்ப்போம், சின்ன வயசுல நிறைய படம் பார்த்துருப்போம். பட் ஆனால் சில படங்கள் ரீவாட்ச் திருப்பி போயிட்டு ஒரு 2 சீன் இல்லைன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் இன்னும் 5 days வச்சு பார்ப்போம். ஒரு சாஃப்ட் கார்னர் போகும் சில படங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் ஹார்டின் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு இது ஸ்பெஷல் ஃபிலிம் ஏன்னா லைக் முழு நீளமாக நான் நடிக்கிற ஹீரோவாக நடிக்கிற முதல் படம் ஹார்டின். ஸோ அண்ட் ஆல்சோ ஐ கெட் டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் படோட அண்ட் லவ் படம்ன்றதால இந்த லவ்ல திகட்ட லவ் இருக்கும். ஸோ அதுவே எனக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரிலேட்டபிள் அண்ட் மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ணுற ஒரு ஸ்பேஸில் ஹார்டின் கண்டிப்பாக. ஓகே, ஸோ நிறைய ஃபிலிம்ஸ் நீங்க சொன்ன மாதிரி நம்ம ரீவாட்ச் பண்றதுக்கு இருக்கும். அதே மாதிரி சில ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா நம்மளுக்கு இருக்கும். அந்த வகையில இந்த ஸ்டோரி எங்க வந்து ஆடியன்ஸ் இம்பாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்போ இந்த 3 கேரக்டர்ஸ் ரிமெம்பர் அண்ட் டேக் பேக் ஹோம். லைக் 3 கேரக்டர்ஸுமே ரொம்ப மனசுக்கு நெருக்கமான கேரக்டர்ஸா இருக்கும். அண்ட் லவ் ஸ்டோரி அதெல்லாம் தாண்டி சாகித்யா, சாதனா அண்ட் சிவா 3 கேரக்டர்ஸோட ஒரு கேரக்டர் ஸ்டடி, அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட லவ் ரொமான்ஸ் எப்படி, ப்ளஸ் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா அதை எப்படி அவங்க பார்க்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஸ்பேஸில் ஹார்டின் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியான்னு தெரியல, காதலும் கடந்து போகும் வந்துட்டு அது ரிலீஸ் ஆன டைம்ல வந்து செலிப்ரேட் பண்ணாம இருக்கும். ரீல்ஸ் திறந்தாலே வந்து இப்போ அது வரிசையா அது ரிலேட்டடான ரீல்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ அதுக்கான செலிப்ரேஷன் வந்து மக்கள் கொடுக்குறாங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி? அது காதலும் கடந்து போகும் முதல்ல எனக்கு அது தெரியல. ஆனால் ஒரு லாஸ்ட் ஒரு 2 yearsல தான் நான் ஆக்சுவலி பர்சனலி எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே எனக்கு ரீல் இருக்கும் என்னை டேக் பண்ணி. That's very surprising. It's been almost 10 years. And அது ரொம்ப ஸ்பெஷல். See, that's a creator's specialty. அதில் I am a part of it and I'm very happy. I got to play the character. அது வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலான கேள்வி நான் வச்சிருக்கேன். இந்த காதலும் கடந்து போகும்ல கிளைமேக்ஸ் சீன்ல வந்துட்டு நீங்களும் விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க. ஐ திங்க் ஒன் ஆஃப் தி ஹார்ட் அது வந்து ரொம்பவே ஹார்ட்ஃபுல்லா இருக்கும் இந்த சீன் பார்க்கும்போது. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் நிறைய இன்டர்பிரேஷன் வைக்கிறாங்க. ஸோ நீங்க அந்த இடத்துல ஒரு ஸ்மைல் கொடுக்குறீங்க, அவர் ஹி இஸ் ஆல்சோ ஸ்மைலிங் பேக். இந்த இடத்துல என்ன ஆக்ஷன் நடக்குது? வாட் ஆர் ஐ ட்ரை டு கன்வே? ஐ திங்க் நான் அதை தாண்டி யோசிச்சு பார்க்கல. பிகாஸ் அந்த மூவி அங்கே தான் நிற்குது. அண்ட் அட் தட் மூமெண்ட் ஃபார் மீ இன் தட் கேரக்டர், அந்த waiting period of that character to understand whether he was alive itself was அதுவே ஒரு ரொம்ப பெரிய long term waiting. So to register that itself, அந்த ஜாய்க்காக தான் அந்த ஸ்மைல் எஃபெக்ஷன் இருக்குது. ஏர்லியராக சொல்லாமல் இருந்த ரொம்ப பாசம், எஃபெக்ஷன், கிராட்டிடியூட் எல்லாமே அது இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அது தாண்டி போக தேவையில்லை. that is up to people to interpret. நீங்க சொல்லுங்க, செட்ல வந்துட்டு அதிகமா திட்டு வாங்குறியா? ஐ திங்க் திட்டு வாங்குறத விட நாங்கள் எல்லாரும் மாறி மாறி திட்டிக்குவோம். அந்த மாரி லைட்டா வெளியெல்லாம் இல்லை, மேபி லைட்டா உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் திட்டிட்டு இருப்பேன். மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் ஆர் இந்த ஷூட்லயே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த ஒரு விஷயம்னா நீங்க எது? சேலஞ்சிங்கா எனக்கு ஒரு இடத்துல ஒரு 4 நாள் அழுதுகிட்டே இருந்தேன்னு நினைக்கிறேன். தட் இஸ் வெரி ஒரு பர்டிகுலர் சீன். அது என்ன பண்ணாங்கன்னா அது கட் பண்ணி 4 நாள் அது பண்ணும். ஸோ அது அழுதுகிட்டே இருந்து முடியல. ஸோ தட் வாஸ் லிட்டில் சேலஞ்சிங் ஃபார் மீ. அதுதான் ஐ ஃபெல்ட் இஸ் வெரி சேலஞ்சிங். அண்ட் மணியோட நடிக்கிறது ஹி இஸ் ஸோ ஃபன்னி. வாட்ஸ்அப் மணி நடிச்சிருக்காரு. அவர் பேசினாலே சிரிப்பு வந்துடும். அது வாஸ் ஆல்சோ கொஞ்சம் சேலஞ்சிங் அவரோட நடிக்கிறேன். ஓகே ஓகே, கேம் செக்மெண்ட் ஒன்று வச்சிருக்கேன். அவர் எப்பவுமே ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் கேஷுவலா இருக்கும். இட் இஸ் கெஸ் தி மூவி சேனல். மூவியோட ஸ்டோரியை 1 லைன்ல சொல்லுவேன். அது என்ன மூவி நீங்க கெஸ் பண்ணுங்க. ஓகே. ஒரு செல்லுக்காக ஊரே அடிச்சிட்டாங்க. மெட்ராஸ். ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அண்ட் ஹீரோவோட வைஃப் இறந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணி கல்யாணம்? சூப்பர். 4 பேர் சூதுகவும் இல்ல. 4 பேர் போக கூடாத இடத்துக்கு போய் தொடக்கூடாது தொட்டுறாங்க. ஹீரோ இன்டர்வியூக்கு போறாங்க. போற வழியில ஒரு பத்து தப்பாயிடுது. தன்னை துரத்துற கும்பல்ல இருந்து தப்பிச்சு ஹீரோயினை துரத்துற கும்பல்ல இருந்து காப்பாத்துறாரு. ஹீரோ இன்டர்வியூக்கு போறாரு. ஹீரோ இன்டர்வியூக்கு போறாங்க. ஹீரோயின் அந்த டைம் பாக்குறாங்க. அண்ட் தன்னை துரத்துற கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சு ஹீரோயினையும் அந்த கும்பல் வேற ஒரு கும்பல்ல இருந்து காப்பாத்துறாரு. பையாவா?
எஸ். விருப்பம் இல்லாம ஃபேமிலி பிரச்சனால 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் லைஃப் ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. அந்த டைம் தான் ஹஸ்பண்டோட ஃபிளாஷ்பேக் தெரியுது. சிலன் ஒரு காதல். யா. ஹீரோ கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் ஒரு லைஃபே மாத்திடும். இன்டர்நெட்னாலே 24. ஹீரோ கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அவரோட லைஃபே மாத்திடும். கண்டுபிடிச்ச அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு சொல்லுங்க. அதான் அவர் லைஃப் மாத்திடும். வேற ஏதாச்சும் ஒரு க்ளூ கூட. நம்ம ஹைட் இருக்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பார். ஒரு ஹியூமனோட ஹைட் இருக்க ஒரு விஷயம். ஓ எந்திரன். இப்படி எல்லாம் யோசிக்கிறோம். வேற லெவல் வேற லெவல். பார்த்து தசாலா ஓட்ட சொன்னேனா அது அது வந்து நம்ம ஹியூமன் ஹைட் கரெக்ட். சாமிங்கான லோக்கல் ரவி அவர் லவ் பண்ற பொண்ணுக்காக ஈவி காலேஜ் ஜாயின் பண்றாரு. ஜெமினி 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 ஜெமினி. நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். கம் ஆன். நீங்க கூடுங்க. கம் ஆன். ஒரு பையன் அவருக்கு ஒரு பாசனம் ஒரு ப்ரெசன்ட் நடக்குது. அது என்னென்ன நடக்குதோ அதுதான் அந்த படம். எல்லாருமே நம்ம ஹைட்ல தான் இருப்பாங்க இந்த படத்துல. எல்லாருமே அந்த நம்ம பக்கத்துல தான் படம் வரதுக்கு முன்னாடி சொன்னானே. அப்படிதான் இல்ல அப்படி ப்ரோமோட் பண்றாரு. ஓகே இப்போ நெக்ஸ்ட் கேம் செக்மெண்ட் போய்டலாம். நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் ரிக்வெஸ்ட். ஒரு சாங் மட்டும். ஒரே ஒரு சாங். என் வெண்விழி தலைக்கு மேல் திறந்ததோடடா அந்த வெண்ணிலா வீட்டுக்குள் நுழைந்ததோ அது என் விழி கனவோ நிஜமோ காதல் மந்திரமோ சஹாரா சாரல் பூக்குதோ சஹானா பூக்கள் பூத்ததோ. You can murder me for the lyrics every time. Apologies. So இப்போ அடுத்த கேம் ஓகேயா? ஸோ நான் வந்து ஒரு டைலாக் சொல்லுவேன். ஃபார் ஈச் ஐ ஹேவ் ஒன் டைலாக் அண்ட் இந்த டைலாக்கை நீங்கள் 4 வேரியேஷன்ஸ் சொல்லுங்க. 4 பேருக்கு கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார் பண்ணுங்க? ஹீரோ. டைரக்டர் தான் கோர். ஸோ நீங்க தான். நான் இப்படி தான் எல்லாமே ஸ்டார்ட் Imi will start. ஓகே நான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. I'll start because none of them, all of them are lazy people. ஸோ இது வந்து காதலும் கடந்து போகும் வந்து ஒரு டைலாக். அப்ப you will start. No. That will be very easy. ஸோ நீங்க 4 வேரியேஷன்ல சொல்லலாம். டைலாக் என்னன்னா, என் பேர் யாழினி, நல்ல குடும்பத்துல பிறந்த ஒரு தரித்திரன். Then can Sanan do this? Please, நல்லா இருக்கும்ல. பண்ணிடு. என் பேர் யாரையும் சொன்னாங்க நல்லா இருக்குல்ல. பொண்ணுங்க தான் சரி ஓகே. இல்ல ஆக்சுவலி வந்து flirty, sad, angry, love also. Oh God. எல்லாமே flirty, angry, Flirty, sad, angry, பயத்தோட also. பயத்தோடயா? ஓகே. கோவத்தோட சொல்லிட்டா அதான் எனக்கு ரொம்ப ஈஸியா வரும். என் பேரு யாழினி, நல்ல குடும்பத்துல பிறந்த ஒரு தரிதலனா. சோகமா. உண்மையில நான் டப் பண்ணலாம். என் பேர் யாழினி, நல்ல குடும்பத்துல பிறந்த ஒரு தரிதலனா. Flirty சொல்லு. என் பேர் யாழினி, நல்ல குடும்பத்துல பிறந்த ஒரு தரிதலனா. இப்போ கொஞ்சம் பயந்துட்டே சொல்லு. என் பேர் யாழினி, நல்ல குடும்பத்துல பிறந்த ஒரு தரிதலனா. Obsession movie though. No, don't do that. I think we are having a nice date. That feels little nice.
Date. No. Don't do that. I thought we are having a nice date. I thought we are having a We are having a nice date. nice date. அது வந்து ரொம்ப கத்தியா அவங்க சொல்லுவாங்க. பட் ரொம்ப ஃபேமஸான வெட்டு. கத்தியா? ஆமா. Sanan, turn the other side. No. No. I thought we were having a nice date. No. I thought we are having a nice date. Yes, exactly. Okay, so Okay, done. which is the first one? Sad. Sad. Okay. No. I thought we were having a nice date. No. I thought we were having a nice date. Flirty. Now flirt panala. Dialogue. Okay, so let's see. Oh, I don't know. கொஞ்சம் No. I thought we were having a nice date. Okay. Scared. Fearful. No. I thought we were having a nice date. நைஸ். உங்களுக்கு நான் வந்து ஆப்ஷன்ஸ் தரலான்னு இருக்கேன் சார். வடச்சென்னை படத்துல தனுஷோட வேலை அது இல்லைன்னா கில்லி படத்துல வந்து ஓட்டேரி நரி. இது சரி நரி. ரெண்டுமே கொடுத்தாங்க. சரி இப்போ 2 அப்டேட் பண்ணிட்டேன். ஓ வாவ். இது என்ன டயலாக் சொல்லுங்க. பயமா தான் இருக்குது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பயமா தான் இல்ல. நான் கூப்பிட்டா அது வந்துருமா? ஓகே, இதோட ஸ்டாப். பயமா தான் இருக்கு. பயமா தான் இருக்குது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பயமா இல்ல. நான் கூப்பிட்டா அது வந்துருமா? என்ன மாதிரி சொல்லுங்க. சாட் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி அது லவ்விங்கோட ஒரு சொல்லணும். கோவமா ஒரு சொல்லணும். பயந்து போச்சு. எல்லாமே ஒரே மாதிரி தான் ஓகே. நான் கலந்து ஆர்டர் பண்ணல. ட்ரை பண்ணாங்க. பயமா தான் இருக்கு. எங்களுக்கு பயமா இருக்கு. சரி பண்ணி முடிச்சு அதுக்கு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. நைஸ். பயமா தான் இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பயமா இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி பயமா இல்ல. சொன்னா வந்துரும் மாமா. கூப்பிட்டா எனக்கு ஒரு டிசிலாவா. ஓகே, இப்போ வந்து பயந்துட்டு சொன்னீங்க. புரியுது சார். பயம் தெரிஞ்சிச்சுல. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கட் பண்ண டயலாக் ஹாஃப் கட். இல்ல நான் சொல்ல மாட்டேன். பயமா தான் இருக்கு. கட் பண்ணலாம்ல. வெறும் நான் கூப்பிட்டா அது வந்துருமாமா. வெறும் நான் கூப்பிட்டா அது வந்துரும் மட்டும் சொல்லுங்க. நாலு வேரியேஷன் தான். நான் கூப்பிட்டா அது வந்து நான் கூப்பிட்டா அது வந்துரும். பயம். Sad. இது பயம். Sad. நான் கூப்பிட்டா வந்துரும் மாமா. இது எதான வச்சுக்கோங்க. இன்னொரு ஃப்ளர்ட்டியா கூப்பிட்டா அது வந்துரும். இதெல்லாம் ரோஸ் ஆச்சு. மாமாவோட எதுக்கு ஃப்ளர்ட் பண்றீங்க? ஃப்ளர்ட் பண்றேன்ல. மாமாவோ மாமியோ அண்ணாவோ அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணாங்க. ஏதோ கிடைச்சத வாங்கிக்கோங்க அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரே இல்ல செக்மெண்டே முடிச்சிடலாம். நான் நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளான டயலாக் உங்களுக்காவே. இன்னொரு வாட்டி பண்ணுங்க. ஆமா அது பேர லிங்க் பண்ணுங்க. ஏதாவது டயலாக் நான் ஒரு டயலாக் சொல்லுவேன். இது எனக்கு டாஸ்கா இருக்கு. உங்க ஃபிலிம் ப்ரமோஷன் நாங்க எல்லாமே நாங்க ஒரு கூட்டு குடும்பம். வரவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கோ. சொல்லுங்க ஏதாவது. இது நம்ம டயலாக். எவ்வளவு உண்மையா இருந்துச்சுன்னா அது சொல்லுங்க. அது நான் பார்த்ததே இல்ல. படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன ரீல் கூட போறேன். நாலு வேரியேஷன். ஓகே, அப்ப நாங்க கேப்போம். ஆப்ஷன் பார்க்கல. இப்படி சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. யார் நீ டைலாக் சொல்லுங்க. சொல்லுங்க. நாலு வேரியேஷன் சொல்லுங்க. இல்ல இது சொல்றீங்களா? உங்க பேரு சாஹித். her name சாஹித். சாச்சா. நீங்க சாச்சியா? Interesting. சரி சொல்லுங்க. யார் நீங்க சொல்லுங்க. சாலி டயலாக். சோகமா சொல்லுங்க. உங்க பேர் யாடி. நல்ல குடும்பத்துல தெரிஞ்சல. நீங்க உங்களுக்கு தான் பெர்ஃபெக்ட். நல்லா பண்றேன். நெக்ஸ்ட் எமோஷன் ஆங்கர். என் பேர் யாடி. நல்ல குடும்பத்துல தெரிஞ்சல. 30 கொஞ்சம் தூக்கலா வேணும்.
என் பேர் யாழினி. நல்ல குடும்பம் பண்றாங்க. பயம். என் பேர் யாழினி. நல்ல குடும்பத்துல கொண்டு வந்த உங்களோட மகான் படத்துல ஒரு டைலாக் நீங்க சொல்லுங்க. அது சொல்லுவேன். நான் சொல்லுவேன். சொல்லுங்க. அது என்ன டைலாக்? உங்களுக்கு ரொம்ப லேட்டான If you love something, set it free. If it come back, it is yours. If it not come back, never was. ஃபேமஸ் டைலாக்ஸ். சோ அதோட இம்பாக்ட் இந்த படத்துல இருக்குமா? இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு சாயல் இந்த படத்துல வர மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இருக்கும். கோமஸ் அப்ப சொன்ன எக்ஸ்பிரஸ் இப்பதான் வருது. இப்போ வந்து நம்ம வந்து டிமாண்டி காலி ப்ரமோஷனுக்கு வரணும். ஹார்ட் அட்டாக் ப்ரமோஷன். எல்லாரும் கொஞ்சம் காதல் கொஞ்சம் ஜூன் 26th ரிலீஸ் ஆகுது ஹார்ட்டில். எல்லாரும் ப்ளீஸ் தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க, நல்லா இருக்கும். உங்களுக்காகவே கண்டிப்பா போய் பார்ப்பேன். Thank you, that's it. So June 26 இந்த film வந்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. So it is, I think இது வண்டர்ஃபுல்லான ஃபிலிமா இருக்கும்னு நினைக்கிறேன். So நினைக்க வேண்டாம், கன்ஃபார்மா சூப்பர் படம். ஜூன் 26 தியேட்டர்ஸ்ல வந்து பாருங்க. So எல்லாரும் போய் தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. So பார்த்துட்டு இவரோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குங்க. Thank you.